ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண இருக்கிற விஷயம் என்னென்னா, நேர்முகத் தேர்வு, வேலைக்கான நேர்முகத் தேர்வு, இன்டர்வியூ. நம்ம பல கனவுகளோட ஒரு நல்ல ஜாபில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுத்து சிவி ப்ரிப்பேர் பண்ணி பல முயற்சிகளை மேற்கொண்டு அப்ளை பண்ணி அந்த காலம் வருது. கம்பெனிஸ்லேருந்து நிறைய கால்ஸ் வந்து உங்களுடைய சிவியை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான நியூஸ் வருது. இந்த இந்த குறிப்பிட்ட தினத்தில் நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேர்முகத் தேர்வு அழைப்பு வருது. அதுதாங்க மிக சிறந்த சந்தோஷமான விஷயம். அப்பா அப்படி கால் பண்ணிட்டாங்க. இந்த கிடைத்த இந்த பொன்னான ஆப்பர்ச்சுனிட்டியை, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜாபை நம்ம தக்க வைக்கிறதுக்கான முழு முயற்சிகளில் நம்ம ஈடுபடுறோம். அப்படி ஈடுபடுறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நேர்முகத் தேர்வு வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளவு போட்டி நிறைந்த உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து காம்படிஷனில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 10லேருந்து ஒரு 20 வேலை காலியிடங்கள் இருக்குன்னா அதுக்கு 1,00,000லேருந்து 2,00,000 பேர் வந்து போட்டிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு உலகம் போட்டிமயமான உலகமாக இருக்குது. அதில் ஸ்பெஷலாக உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணவே கூடாது. அப்போ என்னென்ன செய்யணும் நேர்முகத் தேர்வுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஓகே அன்றைக்கி நேர்முகத் தேர்வு வந்து மிக முக்கியமான அந்த சீக்வன்ஸ் நான் சொல்கிறேன். நேர்முகத் தேர்வுக்கு அன்னைக்கு மொதல் நாள் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன் என்னுடைய பல வீடியோக்களில். கண்ணாடி முன்னால் நின்று நம்ம வந்து கண்ணாடியை இன்டர்வியூவராக நினச்சிக்கிட்டு நம்ம சொல்லி பழகணும். இந்த பழகிறப்போ நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்பிக்கை. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம மக்கப் பண்ணுறப்போ, மெமரைஸ் பண்ணுறப்போ, சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டைம்லலாம். பல தடவை வாய் விட்டு படிக்கிறப்போ அது அப்படியே மனசில் பதியும். அப்படி தானே நம்ம வந்து பரீட்சையில் மெமரைஸ் பண்ணி எழுதுகிறோம், மனப்பாடம் பண்ணி. அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பழகிறப்போ ஒன்று மனசில் பதியுது. 2வது நீங்கள் ஆல்ரெடி அதை லைவாக பண்ணுற மாதிரி ரிஹர்சல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணி பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரியல் டைமில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை, நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இது மிக உறுதுணையாக உற்ற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்ணாடி முன்னால் நின்று பழகிறது. 2வது உள்ளார இன்டர்வியூ அன்னைக்கு நீங்கள் போகிறப்போ ஆன் டைம் போயிடுங்க. என்னதான் பெரிய ஸ்கில்ஸ், பெரிய சொஃபிஸ்டிகேட்டட் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது இதுன்னு பேசினாலும் மிக முக்கியமான ரொம்ப தேவையான ஒரு அம்சம் வந்து பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை. எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு இன்டர்வியூக்கு ஒரு காலையில் 10 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 10:05, 10:10, 10:15, 10 மணி தாண்டிடவே கூடாதுங்க. அதில் வந்து ரொம்ப முனைப்பாக இருங்க. என்ன காரணம்னா முதல் இம்ப்ரெஷன் தான் வந்து மிக முக்கியமான சிறப்பான இம்ப்ரெஷன். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம காலம் தவறாமல் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து மனசை அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணியிருக்கிற விஷயங்களை திருப்பி மனசில் போட்டுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளாரையே உட்காந்து அழகாக உட்காந்துருக்கலாம். முன்னால் வந்தாலே ரொம்ப ரஷ் பண்ணி இந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு வர்ற பழக்கமே வேணாம். இன்டர்வியூ அப்போ வெல் ஆன் டைம், வெல் அஹெட் ஆஃப் டைம் நீங்கள் வந்துடுங்க. 1 மணி நேரத்துக்கு முந்தைய 1.5 மணி நேரத்துக்கு முந்தைய வந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே நீங்கள் உங்கள் மனசில் பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி தனிமையான இடம் கிடைச்சா நீங்கள் சாதாரணமாக கண்ணாடி முன்னால் நின்று பயிற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த ரெஸ்ட் ரூமில், வாஷ்ரூமில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்படி கூட நீங்கள் செஞ்சு முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ பங்க்சுவாலிட்டி நம்பர் 1. 2வது உங்களை அவங்க கால் பண்ணி உள்ளார கூப்பிட்றாங்க. அவங்க உட்கார சொல்கிற வரைக்கும் உட்காராதுங்க, நில்லுங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்க உட்கார சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ உட்கார்றப்போ அந்த சீட்டினுடைய அந்த எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுடைய உட்கார்ற இடம் பேக் இருக்குது இல்லைங்களா, நல்லா அந்த ப்ராப்பராக அந்த சீட்டை ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி உட்காந்து அப்ரைட்டாக பின்னால் பின் பகுதி இருக்குங்களா, முதுகு, அதை வந்து நல்லா அந்த சாய்வு பகுதியில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக உட்காருங்க. உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கட்டும். கண் டு கண் பார்வை ரொம்ப முக்கியம். டோட்டல் இன்டர்வியூ ப்ராசஸ்லையுமே வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்டர்வியூவோட கண்ணை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க வந்து வேறு கண் வந்து அவர்களுடைய உடலுடைய மற்ற பாகங்களையோ அல்லது அந்த ரூமினுடைய மற்ற பாகங்களையோ பார்க்காம, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்துடும். யூ ஆர் நாட் ட்ரஸ்ட் வர்த்தி ஆர் கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படும். கண் பார்வை எப்பவுமே அலையக்கூடாதுங்க. பேசுகிறப்ப யார்கிட்ட பேசுகிறீங்களோ யாராக இருந்தாலும் சரி, கண்ணில் பேசுகிறவங்களுடைய கண்ணை பார்த்து ஸ்ட்ரைட் ஐ கான்டாக்டோடு நம்ம பேசணும். அது இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது வந்து அவங்க கேட்குற கேள்வி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேட்பாங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக் அஸ் த்ரூ யுவர் ப்ரொஃபைல் இன் ப்ரீஃப். உங்களுடைய அனைத்து எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனையும் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் எப்படி வந்து கம்போஸ்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஜெனரல் ஆட்டிடியூட், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவதானிக்கிறதுக்காக வந்து இதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சு சொல்லுங்கள், என்ன படிச்சீங்க, ஓகேங்களா? இது அப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லணும். தட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிற வேலையை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கு அடுத்தடுத்த கம்பெனியில் உள்ள வேலையை சுருக்கமாக பட் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடக்கூடாது. ஆக்சுவலாக ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்லி அப்படியே முடிச்சிடக்கூடாது. ரெண்டுமே செய்யக்கூடாது. ஒரு கம்பெனியில் சுருக்கமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, யாருக்கு ரிப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் அடுத்த கம்பெனி எதனால் வெளியில் வந்தீங்க, இந்த மாதிரி சுருக்கமாக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை புது கம்பெனியோட லேட்டஸ்ட்டாக உள்ள கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கணும். திருப்பியும் சொல்கிறேன், ஏன்னா பழைய கம்பெனிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருக்கிறதுக்கான முக்கிய காரணமே, நீங்கள் ஏற்கனவே இப்போது வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியிலோ, அதுக்கு ஜஸ்ட் ரீசெண்ட் எம்ப்ளாயர், அதுக்கு முந்தி உள்ள கம்பெனிலேயோ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸினுடைய ரெலவன்ஸ்னால தான் இந்த ஜாப் ரோலுக்காக உங்களுக்கு கால் வந்திருக்கு. அப்போது நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில், அப்படியே வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு பழைய வேலையிலேருந்து ஆரம்பித்து புது வேலைக்கு வரக்கூடாது, புதிய வேலையில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள இருக்கிற வேலையில் ஆரம்பித்து அப்படியே கீழே இறங்கணும். அதுக்கு முன்னால் எஜுகேஷனை பற்றி சொல்லிவிட்டு, அப்புறம் உங்களுடைய பேஷன் என்ன, ஜென்ரலாக ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய உங்கள் டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க, அதை நீங்கள் கொடுத்துடலாம். இன்டர்வியூவில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் எப்போவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தாங்க. டியூப்லைட் ஆன் பண்ண உடனே டக்குன்னு அப்படியே மின்ன பிறகு எரிஞ்சிச்சுன்னா பளிச்சுன்னு ஆகிடும். அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அந்த ஸ்டார்டிங் ட்ரபிளில் ஏற்படுற அந்த பதட்டத்தை மட்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயிற்சி, அதுக்கு தான் நான் அடிக்கடி பயிற்சி பண்ண சொல்லுவேன் கண்ணாடி முன்னால். அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நல்லா கொடுத்து கொஞ்சம் இது பேசிஃபை ஆகி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆல் த இன்டர்வியூ நல்லா ஸ்மூத்தாக போகும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பதட்டத்தில் நாக்கு உடராது, தேவையில்லாமல் வாய் தவிர எதையும் சொல்லிட மாட்டோம். இல்லை திடீர்னு ஒரு பாஸ், என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே பரிதவிச்சு போய் நிற்க மாட்டோம். அது ரொம்ப எம்பாரசிங் சிச்சுவேஷன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் நடக்காது. இன்னொன்று வந்து, நீங்கள் டெக்னிக்கல் கொஷின்ஸ், நீங்கள் ஒரு அக்கௌண்டன்ட்டு இல்லை ஒரு ஹெச்ஆரில் இருக்கீங்க, இல்லை இன்ஜினியராக இருக்கீங்க, பிளானிங் இன்ஜினியர், எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களுடைய ஒர்க்கிங்ஸ் இருக்கும், பழைய கம்பெனியில் பண்ணது முக்கியமான அசைன்மெண்ட்ஸு இன்டர்வியூவில் அதை காமிச்சா இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போ கையில் லேப்டாப் எடுத்துகிட்டு வர நல்லதுங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூஸில் நான் இன்டர்வியூவராக இருந்து ஹெச்ஆரில் ஹைரிங் மேனேஜர்ஸோடு உட்காந்து கேண்டிடேட்டை கேட்குறப்போ, ஒரு சில கேண்டிடேட்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இப்படி பண்ணுவாங்க. நான் பண்ண ஒர்க்கிங் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு பிஹெச்டி பண்ணவரை வந்து நான் இன்டர்வியூ பண்ணால் அவங்களை செலக்டும் பண்ணோம். என்ன காரணம்னா, அவர் வர்றப்போ டீம்ஸில் தான் ஃபஸ்ட்டு எம்எஸ் டீம்ஸில் தான் இந்த இன்டர்வியூ. ஆனால் நான் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெசன்டேஷன் காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் அதை ப்ரீஃப் அதை எடுத்துகிட்டு போனார். He took us through the presentation that he did, the experience that he gained all over his years of experience. அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறத விட, அவர் செஞ்சுருக்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸை, பெர்ஃபார்மன்ஸை அழகான ஆர்கனைஸ்டான வேல ஒரு ப்ரெசன்டேஷன் வடிவில் பிபிடி ஃபைலில் நம்ம இன்டர்வியூக்கு காமிக்கலாமான்னு அனுமதி கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தை காமிச்சா மிகப்பெரிய இம்ப்ரெசிவாக இருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ப்ராபபிலிட்டியாக இருக்காது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கையில் லேப்டாப் எடுத்துகிட்டு போங்க. இருக்குன்னா குயிக்காக ஆக்சஸ் பண்ண மாதிரி இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் வைங்க. ஓகே, அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க. இஸ் இட் ஓகே ஃபார் யுவர் கொஷின் ஐ டிட் சம் such similar exercises in my past experience, past companies. If you are okay, I can show that the impressive works that I did that would shed more light on what I did, what I performed. அப்படின்னா அவங்க ஓகேன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த ஆர்வமே அவங்களை சொல்ல வைக்கும். குயிக்காக நீங்கள் காட்டுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் காமிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஓகேங்களா? இன்னொன்று, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்னன்னு கேட்குறப்போ, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தாராளமாக சொல்லுங்கள். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். வீக்னஸ் என்னன்னு கேட்டால் ஓப்பனாக அது நம்ம வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு அதிகமாக தெரியாது, வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க கேட்குறதுக்காக நம்ம வீக்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா நமக்கு கண்டிப்பாக என்னன்னு நமக்குமே தெரியும். அப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தாக காமிக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து ஐ எம் அ வெரி ஒர்க்கஹாலிக், ரொம்ப வேலை செஞ்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸே என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, அதை நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு. அப்போ நல்லா கமிட்டடாக வேலை செய்கிறான், அதனால தான் வேலை நேரத்துக்கு அப்புறமும் செய்கிறான்னு சொல்கிறான், அப்போது இது நல்ல கமிட்டடான ஆள் அப்படின்னு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் ஆகும். நான் ரொம்ப நிறையா ஃபாலோ அப் பண்ணுவேன். உதாரணத்துக்கு வீக்னஸ்னால் என்னன்னு சொல்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ அப் பண்ணுவேன். என்னை எல்லாருமே வெறுக்கிற அளவுக்கு ஒரு சமயத்தில் ஹேட் பண்ணுவாங்க. அதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மீடியமாக வைக்கணும். ஃபாலோ அப் பண்ணுவேன்னா முக்கியமான குவாலிட்டி, நல்ல வேலைக்கு அழகு, வேலை செய்கிறவங்களுக்கு அழகு என்னென்னா
ஃபாலோ பண்ணி, எக்ஸ்பெக்ட் பண்ணி விஷயத்த முடிக்கணும். நெருக்கி முடிக்கணும் ஆக்சுவலா. அந்த விஷயம் அவன்ட்ட இருக்கு. அது நெறையா பண்றான் போல இருக்கு. அத குறைச்சுக்கணும்னு சொல்றான். இந்த மாதிரி. வீக்னஸ் சொல்றப்போ, அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் மறைமுகமா. அந்த மாரி நீங்க சொல்றத சொல்லலாம் நீங்க. ஓகேங்களா? ஓப்பனா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் டெக்னிக்கலா தெரியல, அந்த ஜாப்க்கு அது தேவைன்னா அப்படி சொல்லக்கூடாது. இந்த விஷயம் நான் கத்துக்கிறேன்னா, அது அந்த விஷயம் அந்த ஸ்கில் தானே இந்த வேலைக்கு தேவை. அப்போ நம்மள செலக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அ இவ்வளோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. அத விட முக்கியமா, போறதுக்கு முன்னால நீங்க எந்த கம்பெனிக்கு போறீங்களோ, அந்த கம்பெனிய பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ தரோவா ரிசர்ச் பண்ணி, அவங்க அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போய் அந்த கம்பெனி எவ்வளோ வருஷமா இருக்கு? என்ன பிசினஸ்ல இருக்கு? அவங்க கிளையண்ட்ஸ் யாரு? அவங்க யார் யார்ட்டலாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க? சமீபத்தில அவார்டான ப்ராஜெக்ட்ஸ் என்ன? வெப்சைட்ல போனா எல்லாமே இருக்கும். தரோவா படிச்சீங்க. என்னமோ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற மாரியே தரோவா படிச்சீங்க. உங்க கம்பெனி என்ன? ஆ என் கம்பெனியில வந்து நீ ஜாயின் பண்ண வந்திருக்க. என் கம்பெனிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கேட்பாங்க. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல கேட்பாங்க. அப்ப சரளமா நீங்க அடிச்சு விட்டீங்கன்னா, அது பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணும் இன்டர்வியூவர. உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க இந்த மாரி ரொம்ப சரளமா அந்த கம்பெனிய பத்தி சொன்னீங்கன்னா. ஏன்னா நான் இன்டர்வியூவரா இருந்து, ஹையரிங் மேனேஜரா இருந்து, ஹெச்ஆரா நாங்க இதெல்லாம் பண்றோம். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஆக்சுவலா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சாதாரணமா என்ன கேட்கலாம்னா, இத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு, இந்த இப்போ இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இது ஃபர்தரா இதற்கான அவுட்கம்ம நான் எவ்வளோ நாள்ல எதிர்பார்க்கலாம்? அப்ராக்ஸிமேட்லி தாராளமா கேட்கலாம் நீங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த கேண்டிடேட்ஸ் நாங்க ஸ்க்ரீன் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் அதிகமான கேண்டிடேட்ஸ பார்க்குறோம். ஒரு 1 வீக் டூ 2 வீக்ஸ் அல்லது 2 வீக்ஸ் டூ 3 வீக்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி என்னவோ அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுது? இந்த கம்பெனியோட சைஸ் என்ன? உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ, அத சுருக்கமா அ ஏன்னா இந்த கொஸ்டின கடைசியில கேட்பாங்க. ரொம்ப லெங்தியா இழுக்காம சுருக்கமா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ரிகார்ட்ஸ்ன்னு விஷயம் சொல்லிட்டு நீங்க விடை பெறலாம். இதெல்லாம் வந்து ஹை லெவல்ல ஒரு இன்டர்வியூல பண்றப்போ செய்ய வேண்டிய ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல செய்யக்கூடாத விஷயங்களும் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. இதெல்லாம் ஒரு ஹை லெவல்ல. ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் வந்து சிமுலேட் பண்ண ட்ரை பண்றேன். ஆக்சுவலா அவங்க எப்படி கேட்பாங்க? அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும்? டைரக்ட்டாவே ஒரு இன்டர்வியூ நீங்க பார்க்குற மாதிரியான வீடியோக்கள் நான் வந்து உண்டாக்கி உங்களுக்கு நான் பார்க்க தருகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு சேனலோட லிங்கை குடுங்க. இன்னொரு நல்ல கன்டென்ட்ல நல்ல வீடியோவோட யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க் யூ கைஸ். பீஸ்.